அண்ணன் அவரை பத்தி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சோம்னா கதைகள் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்துல நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதுல இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கதான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கும். இன்னும் 5 படம் இருக்கு. என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு எனக்கு பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டா இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாம இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாம இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவங்க மாட்டிட்டீங்க, முட்டிச்சந்தில் நின்றுட்டு இருப்போம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறேன். அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமா போவேன். இந்த உலகத்துல நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணன் கிட்ட பேசலாம். நீங்க அரசியலா, சினிமாவா பேசலாம், இலக்கியமா பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுல இருந்து தனியா மொத்தமா இப்ப நடிகரா இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணன் நான் பார்ப்பேன். என் தகப்பனா பார்த்திருக்கேன், என் அண்ணனா பார்த்திருக்கேன், ஒரு குருவா பார்த்திருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். ரொம்ப சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க.